ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம், இல்லைனா வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்துட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு நிறைய பேருக்கு இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு மெயினாக அது மாதிரி தான். சாப்பிட்ட உடனே அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவர் அந்த மாதிரி பர்ஃபி, ஏதாவது ஸ்வீட்டு, பழம் அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு. அதனால் வந்துட்டு நானும் கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த மாதிரி தான் அவர் கேட்குறாரு. அதனால் வந்துட்டு நம்ம ஏதாவது ரொம்ப தேவையில்லாத ஸ்வீட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்கறத விட உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தா நல்லது. நம்ம வீட்டு பிள்ளைங்க ஸ்வீட்டில் இருந்தால் முந்திரி பாதாம் எடுத்து சாப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இதே நம்ம தனியாக வந்து பாதாம் ஊற போட்டு இந்த திராட்சை ஊற போட்டு காலையில் கொடுத்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து அதை மாதிரி சாப்பிட மாட்டேங்குங்க. அது வந்து ஒரு மாதிரி சப்புன்னு இருக்குது, டேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்துட்டு ஃபோன்லலாம் பார்த்ததில் நம்ம சரி ஒரு ஐடியாவில் இதை மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு வச்சோன்னா வீட்டில் பிள்ளைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபோனில் பார்த்துருக்கேன். சரி நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு இது ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பாதாம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் வந்து இது வந்து ஒரு 100 கிராம் ஃப்ரெண்ட்ஸ், 100 கிராம் பாதாம். அப்புறம் வந்துட்டு ஒரு 100 கிராம் முந்திரி ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். 100 கிராமை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதனால் இது ஏன்னா மாவாகிடும், இது கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும், இது கொஞ்சம் மாவாகிடும். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எப்படி வரும்னு தெரியல, செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு. இது வந்து திராட்சை 100 கிராம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். இது வந்து இது 3 எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பேரிச்சம்பழம் ஃப்ரெண்ட்ஸ், லயன் டேட்ஸ் பேரிச்சம்பழம் தான். இது வந்து கொட்டை இல்லாதது, கொட்டை இல்லாமல் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். கொட்டை இல்லாமல் வாங்கி அப்படியே ஒரு அலசிருக்கேன். எனக்கு ஏன்னா வெளியே எது வாங்கிட்டு வந்ததுன்ட்டு நான் ஒரு கழுவிட்டேன். இதை நல்லா ட்ரை ஆக்கிட்டேன் பாருங்கள், காய வச்சு. இது வந்து பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இது கூட நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு ஏலக்காய் வாசனை பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏலக்காய் ஒரு 2-3 போட்டால் போதும் இதுக்கு. இதை வந்து வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு முந்திரியை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். தனித்தனியாக அரைச்சிக்கணும், ஏன்னா இது வந்து மாவாயிடும் இல்லைன்னா. அதனால் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிக்கிறதுனால ஃபஸ்ட்டு நான் முந்திரி போட்டு எடுத்துக்கிறேன். முந்திரியை போட்டு நல்லா ஒரு பல்ஸ் மோடு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம இப்படி பின்னாடி முன்னாடின்னு க்ரிப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்ப நம்ம ஓடெல்லாம் விட்டுறாதீங்க, மிக்சியை மாவாயிடும் சுத்தமாக. அப்புறம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது நம்மளால். கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கணும் வாயில் சாப்பிடும்போது, அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முந்திரியை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த பாதாமை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு முந்திரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம பாதாமை போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி மிக்சியில் அடிப்படாத அந்த முந்திரிலாம் இருந்ததுன்னா அதுக்காக தனியாக ஒரு வாட்டி போடாதீங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால போட்டோன்னா மாவாயிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த பாதாம் சேர்த்துக்கலாம். தனியாக பாதாம் போட்டுக்கோங்க, ஏன்னா திராட்சைலாம் தனித்தனியாக தான் எல்லாமே அரைக்கணும். பாதாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாதாமை மிக்சியில் போட்டுட்டு, பாதாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம், அதாவது ரொம்ப மாவை விட தேவையில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். நம்ம இதில் வந்து கொஞ்சம் பாதாம் நிறையவே முழுசாக இருக்குது. இதை வந்து நம்ம கையால் வந்து உடைக்க முடியாது இல்லையா. முந்திரின்னா நம்ம கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம், ஆனால் வந்துட்டு பாதாம் உடைக்க முடியாது. அதனால் நான் கொஞ்சமாக இருக்கிறத கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஒரு ஓட்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு நம்ம கையால் உடைக்க முடியாது. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம திராட்சையை போட்டு ரொம்ப நேரம் எடுத்தாவில் திராட்சையை இதை பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சமாக கண்ணாக தெரிகிற அளவுக்கு திராட்சையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழமும் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இந்த ஃபேன் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டாத நான்ஸ்டிக் ஃபேன் மாதிரி, இல்லை இரும்பு கடாயி அந்த மாதிரி வைக்கிறதுனா வைங்க. கொஞ்சமாக நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ, நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்காத அளவுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேரிச்சம்பழமும் இந்த திராட்சையும் செஞ்சதை போட போகிறோம். அதனால் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆயில்லையும் இதை போட்டு நம்ம நல்லா பரட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப இந்த பேரிச்சம்பழம் வந்து ஸ்டிப்பான பொருள் இல்லையா, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த ஹார்ட் பண்ணுறது.
இதை பாருங்கள். இதை வந்துட்டு அந்த ஆயிலில் போட்டுட்டு லேசாக அப்படியே ரொம்ப ஸ்பீடு வச்சிடாதீங்க. தீயை கொஞ்சம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஃப்ளேம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கிறோம். திராட்சையும் இந்த பேரிச்சம்பழமும் போட்டு நல்லாவே நம்ம பரட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிதமான சூடு வச்சு செய்யுங்க. ஏன்னா இதை வச்சுட்டு நம்ம அப்படி இப்படி போயிடக்கூடாது. கொஞ்சமாக கசகசா எடுத்துக்கோங்க. இந்த கசகசாவை அந்த ஃப்ரை பேன்லேயே போட்டுட்டு அப்படியே இந்த பொருளோட சேர்த்து பிசறிக்கோங்க. நல்லா பிசைஞ்சு அப்படியே ஒரு மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகும் இல்லையா, எல்லா பக்கமும் படுற மாதிரி அந்த மாதிரி நல்லா போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து அது ஹீட் ஆகணும் நல்லா. ஏன்னா இந்த பேரிச்சம்பழத்தில் தான் வந்து நமக்கு அந்த முந்திரி பாதாம் எல்லாமே ஒட்டணும். அதனால் வந்துட்டு நல்லா நம்ம போட்டு சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா அதை பாருங்கள் ஒன்று சேர்ந்து வரும் அப்படியே வந்து. அதுக்கப்புறமா வந்தது நம்ம இது எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த முந்திரி பாதாம் எல்லாத்தையுமே நல்லா போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையே. நம்ம வந்து கீழெல்லாம் சிந்தாமல் நல்லா டைட்டாக வந்துட்டு நல்லா கலரி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேரிச்சம்பழம் திராட்சை மிக்ஸோட சேர்த்து நல்லா நம்ம வந்து கலரி கொடுக்கணும். இது வந்து கொஞ்சம் ஒட்டினா போல் இருக்கிறதுக்காக நான் தேன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு தேன் சேர்க்கணுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் நானாக தான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா தேன் வந்து நான் டெய்லியுமே ஹாட் வாட்டரில் 2 ஸ்பூன் கலந்து குடிப்பேன். லெமன் வாட்டரோட உடம்புக்கு நல்லது. ஆனால் தேன் வந்து ஸ்வீட்னஸ்க்காகவும் நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னென்னா இந்த ரோல் வந்து கொஞ்சம் நல்லா வந்துட்டு வரணும், ஏன்னா உதிர்ந்துடக்கூடாதுன்றதுல தான் எனக்கு மெயினாக இருந்தது. கொஞ்சமாக நான் பட்டர் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து ஆயிலிஷாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்து பிடிக்கிறதுக்கு. நமக்கு அந்த கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, ரொம்ப வரன்னு கொட்டிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் போடுறேன். உங்களோட இஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா இல்லை. பட்டர் வாசனை நல்லாயிருக்கும் தான் நானும் போட்டேன். பாருங்கள், போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஆன பிறகும் கொஞ்சம் நேரம் கலரி கொடுத்துட்ருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலரி கொடுங்க. நல்லா வந்துட்டு உங்களுக்கு இறுகி ஒரு மாதிரி நல்லா கொஞ்சம் தெரியும் நம்ம கலரும் போதே நல்லா டைட்டாகிடும். அந்த மாதிரி டைட்டாக ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு பிளேட்டில் இதை அப்படியே மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அந்த பவுலில் வச்சுருந்தேன் பாத்திரத்தில். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிளேட்டில் அப்படியே வந்து அதை மாற்றிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்க சொல்லவே செஞ்சால் தான் அது கொஞ்சம் ஸ்டிப்னஸ்ஸாக ஆகும். அப்போ தான் நம்ம கட் பண்ண முடியும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எல்லாத்தையும் மாற்றிட்டு இதை பாருங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு ரோல் மாதிரி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ரோல் வந்தது. இன்னும் வந்து கூட ஒரு சின்னது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து எனக்கு ரொம்ப பெருசு இல்லை, மீடியம் சைஸு பிளேட்டு. அதனால் இன்னும் நீட்டமாக இழுக்க முடியல. அதனால் இதை பாருங்கள் ஒரு குட்டியாக ஒரு ரவுண்டு ஒன்று பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி இது ஒன்றும் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், மறுபடியும் இந்த கசகசாவை வந்து இதை வறுத்து வச்சுருந்தேன் தனியாக. இந்த வறுத்து வச்சுருந்த கசகசாவை மறுபடியும் பிளேட்டில் போட்டுட்டு அது மேலே இந்த ரோலை அப்படியே நல்லா சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லது பாருங்கள். இது மாதிரி நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி கையில் கொஞ்சம் எடுத்து இந்த சைடெல்லாம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அது மேலே வந்து அவங்க தான் சொன்னாங்க ஃபோனில் அது மாதிரி போடுங்க நல்லா இருக்கும்ட்டுன்னு. அது வந்து நான் வறுத்துட்டு போட்டதில் வந்து நல்லா கிறிஸ்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நல்லா ஒரு பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு ஸ்வீட் மேலே அந்த ஜரிகை பேப்பர்லாம் போடுவாங்க இல்லையா, அது வந்து இந்த பாம்பே ஸ்வீட்லலாம் போடுவாங்க ஜரிகை பேப்பரு. இது வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸுன்றதுனால இதில் வந்து கசகசா போட சொல்கிறாங்க. இந்த சீட்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால சரி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடும்போது நறுக்குன்னு. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி 2 ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தியில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டேன். நான் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நமக்கு நடுவில் அந்த முந்திரி பாதாம் வந்து குறைன்னு அரைச்சது இருக்குது இல்லையா, அதனால் நம்ம கட் பண்ணும்போது வந்துட்டு இன்னும் நம்ம ரொம்ப பொடியாக அரைச்சிருந்தோன்னா நமக்கு நல்லா கட் பண்ண வரும். இது வந்து நமக்கு கொஞ்சம் அது குறைன்னு இருக்கிறதுனால கத்தியில் வெட்டும் போது கொஞ்சம் அது வந்து ஷேப் மாறுது. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு கனம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் ஸ்லைஸு அப்படின்றதுக்கு மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கையில் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் வேணால் தொட்டுக்கோங்க கையில். நான் அப்படி தான் பண்ணேன். கொஞ்சம் உங்களுக்கு ஷேப்போ எந்த அளவு திக்னஸ் வேணும், ரொம்ப கனமாக வேணுமா இல்லை மெலிசாக வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் எடுத்து கொஞ்சம் அந்த ஷேப் கட்லெட்டு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. கட்லெட் நம்ம என்ன ஷேப்பு கிடைக்கும் ரவுண்ட் ஷேப்பில், அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் தட்டி அந்த ரவுண்ட் ஷேப்பாக பண்ணி வச்சுக்கோங்க.
நான் வந்து சும்மா ஒரு ஆசைக்கு ஒரு 4 பீஸ் வந்து ரவுண்டாகவும் செஞ்சுருக்கேன். நம்மளோட கமரக்கட்டு, வேர்க்கடலை உருண்டை அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுலில் இருக்கிற இந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பாக்ஸில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். டெய்லி இது வந்து ஒன்றாவது சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிட்ணுன்றவங்களுக்கும் சரி, நம்ம பிள்ளைங்களுக்கும் சரி, இதில் ஒன்று கொடுத்தாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பேரிச்சம்பழம்லாம் தனியாக நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். அதனால் இதை மாதிரி வந்து எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நம்ம செஞ்சாச்சு. இதை வந்து செஞ்சதை நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. செஞ்சுட்டு நானே சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பாருங்கள், வீடியோ கிட்ட காமிச்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து செஞ்சு சாப்பிட்டப்போவே அப்போயே சொல்லிகிட்டு இருந்தேன், ஆனால் அது வந்து வாய்ஸ் கவர் ஆகலை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன். அது பாருங்கள், வந்து உள்ளே வந்து சூப்பராக உங்களுக்கு நட்ஸ்லாம் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்து கடிப்படுது. நான் அதெல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து ஒரு ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முந்திரி பாதாமும் வெறும் ஒரு பாத்திரத்தில் இதே நான்ஸ்டிக் ஃபேனில் வந்துட்டு நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு நாளைக்கு 1 2 சாப்பிட்லான்னு சொல்கிறேன். அது மாதிரி நீங்களும் சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள். சுஜி டைமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு கொடுங்க.